ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரோசின் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு என்ன இன்னைக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. நான் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இனி நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். வாங்க நம்ம அந்த இப்போ பார்த்திங்கன்னா மணி 6:20. வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சனீஸ்வர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். இதுதான் சனீஸ்வரன் டெம்பிள். பார்த்திங்கன்னா வந்துட்டு கோயிலில் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் டக்குன்னு காமிச்சிட்டு விட்டுட்டேன். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பூவு, கீரை, கொஞ்சம் காய் இதெல்லாம் நான் வந்துட்டு வரும்போது சாமி கும்பிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த பூ வந்து 100 கிராமு 20 ரூபா. வந்துட்டு எல்லா ரோஸு, செவ்வந்தி பூ எல்லாம் மிக்ஸ்டு. இந்த கீரை பருப்பு கீரை பார்த்திங்கன்னா இது 20 ருபீஸு. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டைம் தான் இங்கே கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். கொத்தமல்லி வந்துட்டு இது 10 ருபீஸு. இப்போ கொத்தமல்லி விலையெல்லாம் நல்லா ஜாஸ்தி ஆகிடுச்சு பிள்ளைக்கு. 10 ருபீஸ்க்கு ஒரு கட்டு கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு கருவேப்பிலை கொத்து இது வந்துட்டு 5 ருபீஸு. இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு 20 ருபீஸு. சரி, பசங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு 65 சில்லி காலிஃப்ளவர் 65 போடலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த அவரைக்காய் 10 ரூபா, சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 85 ருபீஸ் எனக்கு இந்த செலவு. ஸோ வாங்க நம்ம இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் நைட் ரொட்டீனை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 3 மணி போல் வந்துட்டு நான் வந்து இட்லி அரிசி எடுத்து ஒரு 2 டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். அதாவது இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இடியப்பம் செய்கிறதுக்கு. இது வந்துட்டு இது வேறு விதமாக இடியப்பம் செய்யலாம். இப்படி தான் அந்த காலத்து எங்கள் அம்மாலாம் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இடியப்பம் செய்வாங்க. இட்லி ரைஸை ஊற வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அதை வதக்கணும் அந்த மாவை. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் சட்டி வச்சு அதில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அந்த இட்லி அரைச்ச மாவை எடுத்து ஊற்றி அதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மீதி உள்ள பேலன்ஸையும் எடுத்து நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதாவது வந்துட்டு நொறுலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை அந்த ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கணும். கடாயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கணும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கணும். அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலலாம் ஆட்டுக்கல்லில் தான் மாவு அரைக்கணும். எங்கள் அம்மா வந்துட்டு ஊற வச்சு கொடுத்துருவாங்க, அரைக்க சொல்லிடுவாங்க. நாங்கள் ஆட்டுக்கல்லில் மாவு அரைச்சிட்டு நைட்டு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு விறகடுப்பில் தான் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிளறணும். ரொம்ப கஷ்டங்க, கையே வலிக்கும். எங்கள் அம்மா தான் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது மாவு மட்டும் ஆட்டி கொடுத்துருவோம். ஒரு ஆள் ஆட்டுக்கல்லில் வந்துட்டு ஒரு ஆளாக ஆட்டி அள்ளுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஒரு ஆள் ஆட்ட ஒரு ஆள் தள்ளுறதுக்கு அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் எங்கள் அம்மாவும் ஆட்டி அள்ளுவோம் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அடி பிடிக்கும். நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சு நம்ம வந்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். கரண்டியும் வலிச்சு விட்டுக்கும். அது நல்லா ஃபுல்லாக ஒட்டும். அதெல்லாம் வலிச்சு விட்டு நம்ம வந்துட்டு அடியில் சுரண்டி நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். அப்போல்லாம் வந்துட்டு விறகடுப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டும்போது ரொம்ப கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அதோடைய அந்த வலியில் நம்ம அம்மாக்கள்லாம் வந்துட்டு அப்போல்லாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மக்கிட்ட அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டாங்க. நமக்கு ஆசைப்பட்டு எது கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுதான் அம்மாங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா திரண்டு வந்துருச்சு மாவு. நம்ம ஊற்றின நல்லா தண்ணியாக ஊற்றுனதெல்லாம் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி சட்டியில் வச்சுட்டு அவிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே கிண்ட முடியலை, எனக்கே கைவலி வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு அதெல்லாம் இப்போ வந்துட்டு இதை நம்ம அடுப்புலேயே வச்சு சிம்லேயே வச்சு நல்லா மாவு வேகிற அளவுக்கு கிண்டி எடுத்துருவாங்க. பட் என்னால் இதுக்கு மேலே கிண்ட முடியலை. நான் என்ன பண்ணிட்டேன், இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். அதாவது வந்துட்டு தண்ணியாக இருந்தால் நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கெட்டி ஆயிடுச்சுல்ல, அதனால் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு அந்த மாவை சும்மா உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு அவிச்சி எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மாவை நம்ம வந்துட்டு வதக்கிட்டு செய்யும்போது இடியாப்பம் வந்துட்டு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இட்லி மாவு வாசனை, பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம வந்துட்டு மாவு அரைச்சிட்டு டேரெக்டாக இட்லியாக ஊற்றி அப்படியும் செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இடியாப்ப வீடியோ. அதில் அப்படி தான் நான்
செஞ்சுருப்பேன். ஆனால் நம்ம சாப்பிடும்போது அந்த மாவோட பச்சை வாசனை ஸ்மெல்லு வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டு அந்த காலத்தில் இப்படி வதக்கிட்டு தான் செய்வாங்க. அதில் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு அந்த அரிசி ஸ்மெல்லுங்கிறதே வராது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் இன்றைக்கி செஞ்சேன். அதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு நம்ம ஊற்றி அவிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தேங்காய் பால், லெமன் சேவை, அதாவது ஒயிட் சேவை வச்சு தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட போகிறோம். பாதியை லெமன் சேவையாக செஞ்சு அப்படியே வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு இதில் என்ன உங்களுக்கு காமிக்க போகிறேன்னா லெமன் சேவை எப்படி செய்யலாம், லெமன் இடியப்பம் எப்படி செய்யலாங்கிறது தான் இதில் மெயின் கான்செப்டே. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுக்கு நான் வந்துட்டு தேங்காய்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்ல முத்தின தேங்காய், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட் பண்ணும்போதே இடையில வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் ரொம்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வந்து தேங்காயெல்லாம் தேங்காய்ங்கிறது ஈஸியாக கிடைக்கும் அங்கே வயல்லலாம். ஸோ அப்போ தேங்காய் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை உடச்சி போட்டு, வெல்லம் இருந்தால் அதை திருவி போட்டு, பொட்டுக்கல்ல இருந்தால் அதோட மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் ஹெல்த்தியாக. இன்றைக்கி அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தையும் எடுத்து நச்சிட்டு வந்துட்டேன். தேங்காயும் திருகி மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய், இந்த வெல்லம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நானும் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். இடையில நம்மளோட ஸ்நாக்ஸு எப்படி அந்த காலத்தில் சாப்பிட்டோங்கிறத என் பொண்ணுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு அவளையும் கூப்பிட்டு தேங்காயும் வெல்லமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டு பாரு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாரு, நீங்கள் இப்போல்லாம் சாப்பிட்றீங்க பாரு சிப்ஸு அது இதுன்னு, அதை விட இது எவ்வளோ டேஸ்ட்டு ஹெல்த்தியானதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவள் கையிலையும் கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன் இது தேங்காய் நறுக்கியிருக்கேன், இன்னொரு நாள் நல்லா தேங்காயை திருவி விட்டு வெல்லம்லாம் போட்டு உனக்கு கலந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட 4 ஏலக்காய் சேர்த்துட்டு வெல்லம், தேங்காய் இதை வந்துட்டு நல்லா பட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிரும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இட்லி அப்பப்போ வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டேன். யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றது, எனக்கு வந்துட்டு எல்லா சாப்பாட்டோடையும் இந்த இடியாப்பம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு பெரும்பாலும் வீட்டில் நிறைய இடியாப்பம் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆயிரும். என் பையனுக்கு தேங்காய் பால்னால் தான் ரொம்ப பிடிக்கும். இடியாப்பம்னாவே அவனுக்கு தேங்காய் பால் தான் இருக்கணும். ஸோ மெயினாக அவனுக்காக தான் தேங்காய் பால் செய்கிறேன். அவன் வந்து இதில் கொஞ்சம் அந்த லெமன் சேவை, லெமனில் கொஞ்சம் லெமன் இடியாப்பம் கொஞ்சம் 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பான். ஸோ அதனால் வந்துட்டு தேங்காய் பால் இல்லைன்னா இடியாப்பம் சாப்பிட மாட்டோன்னு சொல்லுவான். ஸோ அவனுக்காக தேங்காய் பால் ரெடி பண்ணேன். அது கூட லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவான். உப்பு போட்டோன்னா அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டு வச்சுருவோம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் அந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். அப்பப்போ எடுத்து சுத்தம் பண்ணிட்டோன்னா நமக்கும் அப்புறம் லாஸ்ட்டில் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கீரை கூட்டு மதியானம் வச்சது. இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு தேங்காய் பால் பிடிக்காது, லெமன் சேவை இல்லைன்னா ஒயிட் இடியப்பம் அந்த கீரை கூட்டு வச்சு அவர் சாப்பிட்டுக்குவார். ஸோ அதனால் அது கீரை கூட்டு அவருக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வெந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு கீழே உட்காந்து நல்லா அந்த இடியப்பம் வந்து இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஆள்னால செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நானும் என் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து செய்வோம். நான் கீழே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், என் பொண்ணு வந்துட்டு அதை செய்வாள். அப்படி இருக்கையிலே அவளுக்கு செய்கிறது ரொம்ப டைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் வந்துட்டு அதை டக்குன்னு செஞ்சு புழிஞ்சு எடுத்தாச்சு. இது சூட்டோடு புளியணும், ஆறி போச்சுன்னா நம்ம வந்து செய்யவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இட்லி சட்டியோட கீழே தூக்கியாந்து வச்சுட்டு ஒரு இதை எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். அப்புறம் திருப்பி எடுத்துக்கணும். அதை புழிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது எடுக்கணும். அந்த மாதிரி சூடாக நம்ம வந்து செஞ்சு வச்சோன்னா தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆறி போச்சுன்னா நமக்கு இந்த சுத்தவே வராது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா சுற்றி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வாங்க நம்ம தாளிக்கிறது லெமன் சேவை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ லெமன் சேவைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 3ஐயும் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தாளிச்சிருவோம். இதுக்கடையில் இன்னும் கொஞ்சம் மாவு இருந்தது, அதை திருப்பி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டேன். அது வந்து ஒயிட் இடியாப்பம் தேங்காய் பாலுக்காக அது வச்சுருக்கிறேன். நான் புழிஞ்சு செஞ்சது வந்துட்டு நம்ம வந்துட்டு லெமன் சேவைக்காக செய்கிறோம். லெமன் புழிஞ்சு அதை ரெடி பண்ணி வைக்க போகிறேன், தாளித்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு,
அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து நம்ம போடணும். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இடியாப்பம், அதை எடுத்து அதில் கொட்டி அதை நல்லா வந்துட்டு கிண்டி விட்டு இறக்கணுன்னா எம்மியான சூப்பரான லெமன் இடியாப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ காலையில் செஞ்சோன்னா மதியானம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போயிடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது. பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை அதில் எடுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் புழிஞ்சு விட போகிறோம். லெமன் வந்து லாஸ்ட்டில் தான் புழிஞ்சு விடணும். இறக்க போகிற சமயத்தில் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான எம்மியான லெமன் இடியாப்பம் ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் தக்காளி வேணாலும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னா தண்ணி விட்டு போய் ரொம்ப சொதன்னு ஆயிரும். நம்ம தக்காளிக்கு தேவையில்லை. இது வந்து செய்யலாம். சில பேர் தக்காளி போட்டு செய்வாங்க. அப்போ நல்லா பழுக்காத தக்காளியாக இருந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வந்துட்டு லெமன் சேவை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லெமன் சேவையும் வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்காய் பால் ஊற்றி வெள்ளை இடியாப்பமும் வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா வந்து கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, போய் நம்ம தூங்குறது தான் வேலை. எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு போய் படுக்க போகிறேன். ஏன்னா மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும் பசங்களுக்கு ஸ்கூலுக்காக. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.